தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் இரண்டாவது நாளாக நடைபெற உள்ள நிலையில் குவிந்து உள்ள குப்பைகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்கலாம். பிரதீஸ்வரன், வணக்கம். இன்று நடைபெறும் கருத்தரங்கம் சரியாக எப்பொழுது தொடங்க இருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்க கூட்டம் குரும்பம்பாளையம் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று துவங்கி இன்றும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் நேற்று ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் இருந்து 8000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் இந்த கருத்தரங்க கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கருத்தரங்க கூட்டத்திற்கு வருகை தந்த நிர்வாகிகளுக்கு தண்ணீர், பிஸ்கெட், பலரசம் போன்ற சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. இன்று திருப்பூர், கோவை, கரூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த கருத்தரங்க கூட்டத்திற்கு வர உள்ளனர். கருத்தரங்க வளாகம் முழுவதும் வீசப்பட்டுள்ள பிளாஸ்டிக் தண்ணீர் பிளாஸ்டிக் குப்பைகள் ஆகியவற்றை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே சுத்தம். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் செய்யும் பணிகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று நடைபெற உள்ள இந்த கருத்தரங்க கூட்டத்திற்கு 12 மணி அளவில் வாக்குச்சாவடி முகவர்கள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களை உள்ளே அனுமதிக்க பவுன்சர்கள் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் நேற்று 8000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கு மட்டுமே பிரத்யேக QR கோட் பொருத்தப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்பட்ட நிலையில அதற்கும் மீறி அடையாள அட்டை வழங்கப்படாமல் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோரும் அதிக அளவில் கூடியதால நேற்று இங்கு இருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்தின் கேட் ஆகியவை சேதப்படுத்தப்பட்டன. அதை தவிர்க்கும் விதமாக, அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக கூடுதலாக கேரளாவில் இருந்து பவுன்சர்கள் இன்று வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கூடுதலாக வாலண்டியர்கள், தன்னார்வலர்களையும் அதிக அளவில் இங்கு பணியில் அமர்த்தியுள்ளார்கள். மேலும் இங்கு மற்ற அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கவும் இங்கு வரக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்களை கட்டுப்படுத்தும் வகையிலும் கூடுதலாக தடுப்புகள், பேரிகார்டுகள் அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று திருப்பூர், கோவை, கரூர், நீலகிரி ஆகிய பகுதிகளில் இருந்து காலை முதலே நிர்வாகிகள் இங்க உள்ளே கருத்தரங்கத்தில் கலந்தக்கூடிய நிர்வாகிகள் அதிக அளவில் காலை முதலே வந்த வண்ணம் உள்ளனர். 12 மணி அளவில் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் என்ற நிலையில் இந்த உள்ள கருத்தரங்க கூட்டத்திற்கு நுழைவாயில் வெளியே வெயில், கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இங்கு காத்து கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.